சிவாய நம. எங்கள் ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் இருக்கும். கோவிந்தபுரம். இந்த கோயில் வந்து ராமர் கோயில். ஸ்ரீதேவி பூதேவி சமேதா இருக்கிற கோயில். இந்த ஏரியாவுக்கு வந்து நான் ரெகுலராக வந்து சைக்கிளே வந்து பூ விற்பேன். பூ விற்கும்போது கோயிலை கண்டா நான் பூ கொடுப்பேன், இல்லைனா எண்ணெய் வாங்கி கொடுப்பேன், இல்லைனா பால் வாங்கி தருவேன். சாமிக்கிட்ட வந்து கேட்டேன், சாமி உங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டா மாதம் மாதம் ஒரு லிட்ரு, இல்லை என்ன வேணும் சாமின்னு கேட்டேன். பாலும் எண்ணெயும் வாங்கி தரேன்றதுக்கு, இல்லைம்மா நீ பூ கொடுத்துரு, இந்த ஏரியாவுக்கு ஜாஸ்தி யாரும் வர்றதில்ல, பூ கொடுத்துருன்னு சொன்னாங்க. பாருங்கள், இது ஏன் பூவு, இது என் கஸ்டமருங்க. 15 வருஷமாக பூ கொடுக்குறாங்க இந்த கோயிலுக்கு. அதனால் பாரு, நான் வந்து என் கோயில் பூ தரதுனால நீயே போட்டு என்னால் நடக்க முடியுதுன்னு சொல்லி என் கையிலே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது ஏன் பூ, இது அவங்க பூவு. பாருங்கள் சாமி, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. முன்ன இந்த வீடியோவில் இந்த சாமி தான் நான் போட்டிருந்தேன் போன வாரம். பாருங்கள் பிடிக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து ஆஞ்சநேயர் கோயில், நாகேநல்லியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில், அந்த கோயிலுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை பாலுக்கு உண்டான காசு, 4 வாரத்துக்கு உண்டான காசு கொடுத்துருவேன். அதேமாரி சாய்பாபான்னு இருக்கும் எங்கள் நாகேநல்லியில், அந்த கோயிலுக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் பிரசாதத்துக்கும், அதே மாதிரி பால் திங்கக்கிழமை 4 வாரத்துக்கு உண்டான பால் காசு ஐயர்கிட்ட கொடுத்துருவேன் நான். அதே மாதிரி என்னுடைய சிவபெருமான் பிரதோஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு பிரதோஷத்துக்கு 501 ரூபா நான் கொடுப்பேன் என் அப்பனுக்கு. அது என்னுடைய உழைப்பிலேருந்து ஒரு பைசானா கடவுளுக்கு செய்யணும்னு யோசிக்குவேன் நான். அதேமாரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடவுளுக்கு எந்த கோயிலுக்கு போனாலையும் தட்டையில் பிராமன்ஸுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபாய்னா போடணும். போட்டால் தான் அது கோயிலுக்கு உண்டான பலன் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம்.